அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துங்க மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, அங்கே தான் போர் மோட்டர் உள்ள சிக்கி இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு தான் போகிறோம். போகிறக்கு முந்தி அந்த வழியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அதை எப்படி ட்ராவல் ஆகணும்னா சேர்த்து காட்டுறேன். வீட்டு போர்வெல்ல மோட்டர் உள்ள சிக்கி இருக்குதுங்க. அப்புறம் அவங்க நம்மளை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் கூப்பிட்டாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக கூப்பிட்டாரு. அப்புறம் இன்னைக்கு தான் போய் அதை ரெக்கவர் பண்ணி கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கிறோம். இடத்த அதுக்கு முந்தி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதையும் அப்படியே வீடியோவோட கன்னியூவாக போடுறேன். ட்ராவலையும் பாருங்கள், அப்படியே போரில் என்ன பிரச்சனைங்கிறதையும் பாட்டுவாங்க. இந்த ரோடு வந்துங்க ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இப்படி செம்பட்டி போகிற வழியில் புதுசாக போட்டிருக்குறாங்க. ஒட்டஞ்சத்திரத்துக்கும் திண்டுக்கலுக்கு இடையில இந்த ரோடு கிராஸ் ஆகுது. இப்போ புதுசாக போட்டிருக்குறாங்க. புது பைப்பை சொன்னால் ஓப்பன் ஆகல. நாங்கள் போர்வெல்லில் வர பிரச்சனைகள்லாம் அட்டன் பண்ணிட்டு வர யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இது எங்கள் நம்பர். நாங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டத்தில் இந்த போர்வெல்லில் வர பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி வந்த ஏரியாங்க சும்மா பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. விவசாயம் அப்படின்னா இந்த ஏரியாவில் தான். ஒட்டச்சத்திரத்துலேருந்து அந்த விவசாயம் சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த கொடைக்கானல் மலையும் அப்படி தாங்க, பார்க்குறக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. இந்த பைப்பாஸ் ஓப்பன் ஆச்சுன்னா இன்னுமே இந்த ஏரியாவில் கொஞ்சம் போக்குவரத்தெல்லாம் நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அது ரோடே அந்தளவுக்கு இயற்கையாக இருக்குது. அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இயற்கையை அழிக்காமல். நல்ல விவசாய பூமி தாங்க. அப்புறம் கரெக்டாக நாம் போகிற டைமில் மழையும் லேசாக பேஞ்சுதுங்களா, அதனால் அந்த மலங்காடெல்லாம் பச்சை பசைன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் கூட ட்ராவலுக்கு இந்த வீடியோவையும் சேர்த்து போட்டிருக்கோங்க. நம்ம வேலையே டெய்லியும் ஊர் சுற்றுற வேலை தாங்க. ஏதாச்சும் ஒவ்வொரு ஏரியாவை சுற்றிட்டுருப்போம், பார்க்குறக்கும் ரசிச்சுக்கலாம். செலவு இல்லாமல் ரசிச்சுக்கிறோம்னு வைங்களேன். அப்புறம் எப்படி சொல்கிறது, எங்கள் வேலை ஒரு நாடோடி வேலை தான். சரியாக வீட்டுக்கு போக முடியாத வேலை தான். இருந்தாலும் இதை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸுங்க. அப்படியே வீடியோ கன்யூஸாக பாட்டே வாங்க. கூடவே வர மாதிரி இருக்குது. எத்தனை அழகாக இருக்குது பாரு. பின்னாட வருது அதோட. நிலக்கோட்டை பாஞ்சு தாண்டிக்குடி 35 சூப்பரான ஏரியா. மதுரைக்குள்ளே வந்துட்டோம். மதுரைக்குள்ளே வந்ததையுமே அந்த பாட்டு விசேஷத்துக்கு உண்டான எல்லா அறிகுறியுமே சூப்பராக தெரியுது. கொண்டாடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் நிறைய காது குத்து. மூட்டவே வேணாம். ஆனால் பாட்டு என்ன போடுது பார்த்தீங்களா? மதுரைன்னா மதுரை தான். போடுது ஒன்றும் நிகரே இல்லை. ஓ லைனா பூராமே காது குத்தேன். ஓ இரு இதயங்கள் இணையும் விழா, வசந்த விழா, இந்த இல்ல திருமண விழா போடுவாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி என்னோட பார்ட்டி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஊராகவே இன்னைக்கு விசேஷம் தான். இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் கரிச்சு வருது எனக்குலாம். வண்டி நிறுத்துற கடம்புக்கு இடையில சங்குதார் ரொம்ப சிறுசாக இருக்குது. ஊரெல்லாம் பெரிய ஊரப்போ. வந்தாச்சுங்க. இந்த வீட்டுக்குள்ளே தான் வேலை. வா அப்படியே கொண்டு வா. டியூப் லைட்டில் விட்ற போகுது. இதை கணக்கு ஒரே 11 வச்சோம். சரிங்க.
இந்த கை அப்படியே மேலே தூக்கிட்டு அந்த கை இப்படி உள்ள கொண்டு வரல, இந்த கை மேலே தூக்கி மணி மணி உள்ளவா, மணி உள்ளவா, மணி உள்ளவா. இன்னைக்கு கொடுண்ணா சுப்பண்ணா, இன்னைக்கு கொடுங்க. தூக்கணும்னா மேலே தூக்கி ஜடக்கூடாதான் இருக்குது. சால்ட் எடுத்து போடணும் அதில். ஏண்ணா 4:30 போகிறதுண்ணா? ஏண்ணா இரும்பு காசுங்க பாருங்க, இரும்பு கேசிங்க வருது. ஒன்றைகள் போகணும் கணக்கலோட கொடுத்து கீழே விட்டு சுற்றினா போ அதுக்கு மேலே வர மாட்டேங்க. எப்படி நான் கிளாம் போடுறது? மேலே வந்து தான் கிளாம்பே போட முடியும். அப்படி விட்டு சுற்றணும். பா மணி, ஏன் லீவா? இடம் இல்லைன்னா அப்புறம் லீவு தான். நல்லா பிடிக்கல, கீழே இருந்து நல்லா பிடிக்கலண்ணா. ஏன்னா ஸ்டெப் இருக்குது இல்லைண்ணா அப்படிங்களா? கட்டுச்சா? கட்டு வருஷம் மாட்டி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? மோட்டர் மாட்டி 5 வருஷம் ஆச்சுங்களா? டேப்பா 5 வருஷம் முளைக்காதுன்னா மீறின வேலை. சரி. எடுத்தேன் சுத்தனா ஏன் லோட் ஆகுதா? சுத்தம் மெதுவாக அப்படி கீழே விட்டா சுத்தம், கீழே விட்டா சுத்தம். போ சுத்தனா. போ கீழே விட்டு சுத்தம். போ சுத்தம். கீழே விட்டு சுத்தம். அதுலேயும் மேலே சுற்றி வைங்க. கீழே இறங்க மாட்டேங்குது. போ போடுங்க. போடணும் ஒன்று தண்ணி ஒன்று இருண்ணா. ஒரு 3 அடி மேலே வந்திருக்குது. ஏன்னா ஒன்றும் டைட்டாக இருக்குதா ஃப்ரீயாக இருக்குதா? தண்ணி மேலே இருக்குதுண்ணா. தண்ணி மேலே இருக்குன்னாரு. மொத்தம் எத்தனை அடின்னு தெரியல. கழட்டிக்கலாம் இது பண்ணணும். ஜாரடி மேலே வந்துருக்கு. ரெடி வந்துருக்கு. 3 அடி பிடிச்சிருந்துருக்குமா?
ஒரு 3-4 அடி பிடிச்சிருந்துச்சுங்க. அதான் தண்ணி கொஞ்சமாக இருக்கும். எப்படி பிடிச்சது தண்ணி வந்துச்சு? அது வருங்க, அந்த வலை வரைக்கும் தண்ணி உறிஞ்சிற இடத்து வரைக்கும் மண் வர வரைக்கும் பிடிக்கும் வருங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த பைப் ஜவான் இப்போ இந்த பைப் வரதில்லைன்னு நினைக்கிறேன். கழட்டி விட்டு சாமி பைப்பை. கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கூட போச்சுங்க, அதனால கொஞ்சம் வீடியோ சரியாக இருக்காது. கரெக்ட் செஞ்சு போட்டு விடு விளையாட்டு திரு திரு. தூக்கு தூக்கு மேலே ஏன்னா கீழே விட்டு தூக்கணும், கீழே விட்டு தூக்கு. கிளாம் போடு கிளாம் போடு கிளாம் தூக்கு தூக்கு. பூரா பொடிக்கல் கிடக்க மாட்டேங்குது. தூக்கணும், கொஞ்சம் தூக்கு மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கணும். இருந்தா கல் கிடையாது. வராது 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 மேலே வராது. கல் பொடிக்கல் லேசாக பிடிக்குது. துணி துணி கொடுப்பாங்க. துணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த போர் வைக்கிறது ரத்தம். இந்த கப்பலிங்கில் மண்ணாட்ட பேய்க்குதுன்னு பாருங்க. ஏண்ணா பெரியசாமிண்ணா, இந்த கப்பலிங்கில் மண்ணாட்ட பேய்க்கு பாருங்க. இந்த சைடு இந்த சைடு இங்கே மட்டும் வரல. சின்னமும் ஒரு டைப் இருக்குது. என்ன சோப்பு சோப்பு ம் சோப்பு 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 எத்தனை பைப்புனா வந்திருக்குது சுப்பண்ணா? 8 பைப் வந்து துக் துக் வீடியோவில் பார்க்குறீங்க, ஆனால் வேலையே செய்யலின்னு பேசுவாங்க. பைப் பூரா கரையான இருக்கிறது பூரா தண்ணி ஸ்டோரேஜ் இருந்துகிட்டே இருக்கிறது. ஒரு தண்ணிக்கு அந்த மாதிரி கழுப்பு கட்டி கயிறு போடாமல் விட்டாங்க. கயிறு போட்டுதாங்க கொஞ்சம் சௌரியமாக இருந்துருக்கு. கட்டி வரும். எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. மோட்டாரும் நல்லா தான் இருக்குங்க. அடிக்கிறாங்க. ஏன்னா கடைசி பைப்பா ஜாயிண்டில் தான் வந்துருக்குது. ஆமாம் ஜாயிண்டில் தான். நான் கிளாம் போட்டு அந்த கடைசி பைப்பு ஜாயிண்டில் தான் வந்திருக்கு. ஜாயிண்டில் தான் வந்துருக்கு. மோட்டர் பிடிச்சிருக்கும். எழுத்தம் பிடிச்சிருக்கா. நீ கீழே விடாத பிடி. விடணும் விடணும் விட்டு அந்த கிடக்கணும். விட்டுடணும். டைட் பண்ணி விடணும். அதுலேயும் மேலே தூக்கணும். அதுலேயும் மேலே தூக்கணும். போ 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 போ. பச்சரை பொருள் அடிச்சுக்குது. ஷார்ட்டாக இருக்குது. கீழே ஒயர் நல்லா இருக்குது. மொத்தம் எத்தனை வைப்பு இருக்குதுண்ணா? மேலே 30க்கு மேலே 350 அடிக்கு பக்கம் மாட்டிக்குது. 330 தான்.
இப்போ இந்த பைப் கடைசி பைப்பு மோட்டார் மேலே வரப்போகுதுங்க. கடைசி பைப் மோட்ரு எல்லாம் செட் ஆகி போச்சு. இங்கே எல்லாம் வரும் ரொம்ப வருஷமாகி போச்சு. ஆனால் மோட்ரு பெயிண்ட் போகாமல் அப்படியே வருண்ணா. தண்ணி நல்ல தண்ணி சூப்பராக இருந்திருக்குது. வந்துருச்சு மோட்ரு மேலே வந்துருச்சு. பூரா மண்ணை உடைஞ்சிருச்சு. நான் அது மண் உரிச்சாமல் இருக்கிற கட்டியிருக்காங்க. அது இந்த ஏரியாவில் இப்படி கட்டி விடுவாங்க. அடுத்து தண்ணி ஃபில்டர் ஆகி வரக்கு ரைட் தான். நான் மண் வந்து கட்டி போட்டு உறிஞ்சி அடைச்சி போடுச்சு. சரி கழிச்சு விட்டுருக்கேன் காலை. போருக்கு தானே போட்டு முடிக்கணும். இந்த மண்ணை உறிஞ்சாததுனால தான் இப்படி ஒடுங்கி போகிறது. உள்ளே உறிஞ்சிருக்க இடம் பத்தாத போட்டு இழுக்கிறதுனால அது பூரா ஒடுங்கி போயிடுது. ஏர் உறிஞ்சிறதுனால தண்ணி பாட்டுக்குள்ளே வந்துருந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாதுங்க. வர்ற கோழியெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிருச்சுங்களா, அதனால் அதை போட்டு உறிஞ்சி போடுச்சு. இந்த வலை பூரா ஒடுங்கி போச்சு. ஆமாம் ஆமாம் உள்ள இழுத்து பிடிச்சுங்க. நல்லா பிடிச்சிக்கோ. ஒரு கோட் கொட்டி விட்டாச்சுங்க. கட்டினா எத்தனை அடி கிலோ தெரியுது? 25 அடிக்கு கிடையாது. ஒரு 25 அடி கிலோ தண்ணி கிடக்குது இந்த போரில். போரே அருமையான போர். இன்றைக்கி வந்தது நீட்டாக வேலை முடிஞ்சதுங்க. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தில் வருங்க வவ்வால் எத்தனை இருக்குன்னு ஒரு 10,000 வவ்வால் இருக்க மாட்டேருக்குது. யாருக்காச்சும் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.